அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலையும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலையும் நிறுத்துவார். அப்ப ராஜா தமது வலது பக்கத்தில் நிக்கிறவங்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நான் அப்ப பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனா இருந்தேன், என்ன சேர்த்துக்கிட்டீங்க. வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியா இருந்தேன், என்ன விசாரிக்க வந்தீங்க. அப்பொழுது நீதிமான்கள் அவரை பார்த்து, ஆண்டவரே, நாங்க எப்ப இதையெல்லாம் உமக்கு செய்தோம்னு கேட்பாங்க. அதுக்கு ராஜா, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள் ஒருவனுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு அவர் மெய்யாக சொல்றேன்னு சொல்லுவார்.